வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் 2026 12 ராசியினருக்கும் ஆண்டு பலன்கள் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். முதலில் வேத ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஆண்டு கிரகங்களாக குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களும், மாத கிரகங்களாக சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனும், நாள் கிரகமாக சந்திரனும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த கோச்சாரத்தில் கிரகங்களின் சேர்க்கை, பார்வை, இணைவு, ஆட்சி, உச்சம், நீச்சம், நட்பு, பகை, சமம் மற்றும் கிரகங்களின் நட்சத்திர சாரம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் விருச்சிக ராசிக்கு 2026 குரு பகவான், குரு விருச்சிக ராசிக்கு 2-5 குடைய கிரகம், 2-5ஆம் இட காரகத்துவத்தை, பாவத்துவத்தை தரவல்ல குரு கிரகம் விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் மிதுன ராசியில் ஆண்டின் முதற் பகுதியிலும், பிறகு கடக ராசியில் 9வது பாக்கியஸ்தானத்திலும் குரு கடகத்தில் உச்சமடைந்தும், நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து தசமஸ்தானத்தில் சிம்மத்தில் குரு கேதுவுடன் இணைந்தும், சிறப்பு பார்வையான குருவின் சிறப்பு பார்வையான 5, 7 மற்றும் 9ஆம் இடத்தை தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்வையை செலுத்தும். அங்கிருக்கும் கிரகங்களின் சேர்க்கை, நட்பு, பகை, ஆட்சி, உச்சம் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டும், நாள் கிரகமான சந்திரனின் கோச்சார பலன்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு இவை அனைத்தும் ஒருங்கிணைத்து ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. முதலில் ஆண்டின் முற்பகுதியில் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 2-5 குடைய குரு பகவான் அட்டமஸ்தானமான மிதுனத்தில் இருந்து பலனை தரவிருக்கிறது. 8ஆம் இடத்து இலாக்காவின் பலன்களாக இடமாறுதல், திடீர் சம்பவங்கள், வாழ்க்கையில் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் இவையெல்லாம், பண வரவு செலவுகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, இடமாறுதல்கள் அனைத்தும் திடீர் என்று நடக்கும், எதிர்பாராத வண்ணங்களாக இருக்கும். மேலும் குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து சிறப்பு பார்வையாக பார்வை செலுத்தும் இடங்களான மிதுனத்தில் இருந்து நேரடி 7ஆம் பார்வையாக தனுசையும், மேலும் 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்து கும்பத்தில் இருக்கும் ராகுவையும் இணைத்து பலன்கள் கூற வேண்டும். அதன் அடிப்படையில் மிதுனத்திலிருந்து விருச்சிக ராசியின் 2, 4 மற்றும் 12ஆம் இடத்தை பார்வை செய்யும் பொழுது குரு குடும்பத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் அபிவிருத்தி, பேச்சிற்கு மரியாதை, பணப்புழக்கங்கள், குடும்ப தனவரவு செலவுகள் பெருக்கம் ஏற்படும். சொந்த தனசு வீட்டை பார்ப்பதால் மிக நன்றாகவே குரு கிரகம் பலன்களை தரவிருக்கிறது. மேலும் 4ஆம் வீட்டை கும்பத்தில் இருக்கும் ராகுவுடன் இணைந்து கோச்சார பலன்களை தரவிருக்கிறது. அதன் அடிப்படையில் பூர்வீக சொத்து வகையில் முன்னேற்றங்கள், லாபங்கள், உருமாற்றங்கள், வியாபாரங்கள், புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும். மேலும் விருச்சிக ராசியின் 12ஆம் இடமான துலாம் வீடு சுக்கிரன் ஆட்சி பெறும் வீட்டை பார்ப்பதால் சுக சௌகரியங்கள், அயன சயன போகங்கள், கணவன் மனைவியிடையே இணக்கம், ஆடம்பர நாட்டம், கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்பீர்கள். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்து முதல் 6 மாத காலத்திற்கு மிதுனத்தில் இருந்து சிறப்பு பார்வைகள் வழியாகவும் கிரக சேர்க்கை, சஞ்சாரங்கள், கோச்சார ரீதியாக இது மாதிரியான பலன்களை தரும். ஜூன் 2ற்கு பிறகு கடகத்தில் உச்சமடைந்து அது உங்களுடைய விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அங்கிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி விருச்சிக ராசியை பார்ப்பதால் உங்களுடைய புகழ், கீர்த்தி, உடல் ஆரோக்கியம் மற்றும் தேஜஸ் இவையெல்லாம் அதிகரிக்கும். உங்களுக்கு சமூகத்தில் நல்ல கௌரவ மரியாதைகள் கிட்டும். 7ஆம் பார்வையாக மகர ராசியை 3ஆம் இடத்தை பார்ப்பதால் பூமி, நிலபுலன்களில் முதலீடு செய்ய உகந்த தருணமாக இருக்கும். ஆடை அணிகலன்கள் சேர்க்கை நடைபெறும். வாகன வசதிகள் மேம்படும். மேலும் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடமான மீன ராசியை மோட்சஸ்தானத்தை பார்ப்பதால்
குழந்தைகள் பூர்வ புண்ணிய விசேஷ பாக்கியங்கள் எல்லாம் குழந்தைகள் வழியாகவும் தெய்வ சங்கல்பத்தாலும் குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக நாட்டம் மற்றும் இஷ்ட தெய்வ குலதெய்வ ஆசீர்வாதங்கள், முன்னோர்கள் மூதாதையர்கள் வழி வம்சாவளி ஆசீர்வாதங்கள், அனுகூலங்கள், குழந்தைகளின் அதிர்ஷ்டம் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பெற்று நல்ல பலாபலன்களை அடைவீர்கள். அங்கு மீனராசியில் இந்த ஆண்டு முழுவதும் சனி கிரகம் சஞ்சரிக்கிறார். அது உங்களுடைய ராசிக்கு 3, 4வது வீட்டு இலாக்காக்களை 5ஆம் இடத்திலிருந்து அந்த பலன்களை தரவிருக்கிறார். கடக குரு சனியுடன் இணைந்து இது மாதிரியான சிறப்புமிக்க பூர்வ புண்ணிய விசேஷ பலன்களை உடன்பிறப்புகள், தாயார் வழியிலும் கற்ற கல்வி வித்தை வழியாகவும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அநேக பலன்களை தரவிருக்கிறது. நவம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் கேது கிரகத்துடன் இணைந்து குரு சிம்ம ராசியில் உங்களுடைய தசமஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீடான சிம்மத்தில் நட்பு வீட்டில் இருந்து குரு கேது இணைவு பெறுகிறது. அது கேள யோகம், கோடீஸ்வர யோகத்தை தரவிருக்கிறது. ஜாதகர் வயது, திசாபுத்தி அந்தர காலத்தை ஒட்டியும் கோச்சார பலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதனையொட்டி குரு கேது இணைந்து குரு பகவான் முதல் சிறப்பு பார்வையான 5ஆம் பார்வையாக தனுசு ஸ்தானத்தை உங்கள் குடும்பம், வாக்கு, பணப்புழக்கம், குடும்ப நிர்வாகம், குடும்ப பணவரவு செலவுகள் இடத்தை பார்வை செய்வதால் உங்களுடைய குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மேலும் கேதுவுடன் இணைந்து பூர்வ புண்ணிய விசேஷங்களால் நல்ல தனபாக்கிய லாப யோகங்கள் சிலருக்கு கிட்டக்கூடும். கோடீஸ்வர யோகம் உருவாகும். இல்லை என்றாலும் அதீத பணப்புழக்கம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம், தெய்வ பக்தி கூடும். அதையே சிறமேற்கொண்டு தொழிலாக செய்வீர்கள். பக்தி மார்க்கத்தில் பயணிப்பீர்கள். தனிமையை விரும்புவீர்கள். தனிமைப்படுத்தி கொண்டு உங்களுடைய சுய பரிசோதனை செய்வீர்கள். குண்டலினி யோகம், யோகா, மூச்சு பயிற்சி, உபவாசம், தீர்த்த பூர்வ புண்ணிய விசேஷங்களால் கோயில், குளங்கள், தீர்த்த யாத்திரை என்று சென்று சிறப்பிப்பீர்கள். அதேபோல் இந்த ஆண்டு முழுவதும் சனி கிரகம் உங்களுடைய 3, 4வது பாவ இலாக்காக்களை கொண்ட கிரகம் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய விசேஷங்கள் தரக்கூடிய மோட்ச வீடான மீனத்தில் இருந்து இந்த ஆண்டு முழுவதும் சனி கிரகம் பலன் தரவிருக்கிறது. மேலும் சனி கிரகத்தின் சிறப்பு பார்வையாக 3ஆம் பார்வை ரிஷபத்திலும், 7ஆம் பார்வை உங்களுடைய லாபஸ்தானமான கன்னியா ராசியிலும், 10ஆம் பார்வையான தனசிலும் உங்களுடைய குடும்ப, வாக்கு, தனம் ஸ்தானத்தில் விழுவதால் உங்களுடைய சனியின் பார்வைகளை ஒட்டி உங்கள் குடும்பத்தில் அபிவிருத்தி, பணப்புழக்கம் அதிகரிக்கும். கணவன், மனைவி, நண்பர்கள், வியாபார கூட்டாளிகள் வழியாகவும், பிரயாணங்கள் வழியாகவும், அடுக்குமாடி கட்டடங்கள், சேர்க்கை, லாபங்கள் என்றெல்லாம் உங்களுக்கு முதலீடுகள் பெருக்கும் வண்ணமும், லாப எண்ணங்கள், விருப்ப எண்ணங்கள், குடும்பத்தில் திருமணம் விசேஷங்கள், குழந்தை பாக்கியம் இவையெல்லாம் இனி தடையின்றி நடைபெறும். விரும்பும் எண்ணங்கள் படி வேலை, இடமாற்றம், பதவி உயர்வு, புதிய கௌரவ அந்தஸ்து ஆகியவையெல்லாம் சமூகத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் மகிழும் வண்ணமும், உங்களுடைய விருப்பங்கள் ஈடேறும் வண்ணமும் சனி பகவான் மீனத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து சிறப்பு பார்வை வழியாக ரிஷபத்தை பார்க்கிறது, உங்களுடைய கன்னியா ராசியை பார்க்கிறது. மேலும் தனுசு ராசியை பார்ப்பதால் தன பணப்புழக்கங்கள், குடும்பம் மற்றும் நண்பர்கள், வியாபாரம், பதவியின் வழியாகவும் புதிய அடுக்குமாடி வாகன வசதிகள் எல்லாம் மேம்படும் வண்ணமும் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பான பலனை சனி கிரகம் தரவிருக்கிறது. மேலும் 4ஆம் வீட்டில் இருக்கும் ராகு பூர்வ புண்ணிய விசேஷங்களாலும், குடும்ப பாகவஸ்தி வகையிலும், குடும்ப பராமரிப்பு சொத்துக்கள், விவசாய சொத்துக்கள், நிலபுலன்கள் வழியாகவும், குத்தகை நிலங்கள், விவசாயம், இயந்திர தொழில் உற்பத்தி இவற்றில் இருப்பவர்களும், மருத்துவ ரசாயன தொழில், எரிபொருள் உற்பத்தி என்று கம்ப்யூட்டர், தொலைத்தொடர்புகள் வழியாகவும், சினிமா, அரசியல் ஆதாயம் இவையெல்லாம் ராகுவின் கட்டுப்பாட்டில் உள்ள இலாக்காக்கள். அதன் வழியாகவும் 4ஆம் வீட்டிலிருந்து உங்களுடைய சுக சௌகரிய ஸ்தானத்தில் தாயார், வீடு, வாகன வசதிகள் இவற்றில் இருந்து தரவல்லதாக இருக்கிறது. எனவே ராகு பகவான் பிரம்மாண்டத்தையும், புதிய முயற்சியின் பேரில் வெற்றியும், கற்ற கல்வியில் வித்தையினாலும் நல்ல புகழ், ஆரோக்கியம், சுக சௌகரியங்கள் மேம்படும் வண்ணமும், பூர்வ புண்ணிய விசேஷங்களினால்
பூர்வீக சொத்துக்களில் வகையில் இடமாற்றம், உருமாற்றம், லாபங்கள் சித்திக்கும் என்றால் மிகையாகாது. மேலும் 10ஆம் வீட்டில் கேது கிரகம் இருந்து உங்களுடைய ஆன்மீக நாட்டம், ஆன்மீகத்தின் மீது பற்றுதல், புரிதல், உபவாசம், நடைப்பயிற்சி, யோகா, தியானம், கூட்டு பிரார்த்தனைகள், பக்தி மார்க்கத்தில் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், சுயம் உணர்தல், உள்ளார்ந்த உணர்வுகள் வெளிப்பாடு இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டும் உங்கள் வயது திசாபுத்தி அந்தர காலத்திற்கேற்ப கேது பகவான் குடும்பத்திலிருந்து விலகி தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், சந்நியாச வாழ்க்கை விரும்புதல், தனிமையில் விரும்புதல், மேலும் பக்தி மார்க்கத்திலேயே திளைத்து மூழ்கி இருத்தல் இப்படியாகவும் உங்களுக்கு பல பலன்களை தரவிருக்கிறது. மேலும் கேது 10ல் இருக்கும் பொழுது உங்களுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகள் குரு இணையும் பொழுது அது சரிவரும். மேலும் குரு பகவான் கேதுவுடன் இணைந்து அதீத பணப்புழக்கங்களும் நல்ல வியாபார விரிவாக்கங்களும் கல்வியின் பயன்களை முழுமையாக அனுபவிக்கும் வண்ணமும் உங்களுடைய கேள்வி, ஞானம், கல்வி அறிவு, செய்த தொழில், இனி வருங்காலத்தில் செய்ய வேண்டிய தொழில் விரிவாக்கம், நடைமுறைப்படுத்த வேண்டிய செயல்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து சேரப்பெற்று நீங்கள் அதீத வலிமையுடனும் சிறப்புடனும் செயலாற்றக்கூடிய தருணங்கள் இனி இந்த ஆண்டு முழுவதும் காத்திருக்கிறது. நீங்களும் அதற்கேற்றவாறு நல்ல முயற்சிகள், குரு உங்களுடைய 1ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5, 6, 7, 12 வீட்டை இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாம் சிறப்புற பார்வை செய்கிறது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், குரு, சனி, ராகு, கேது பெயர்ச்சியின் கோச்சார பலன்களில் ஒட்டி உங்களுடைய ராசிக்கும் 2ஆம் வீடு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் மற்றும் ரிஷபம், மேஷம், ரிஷபம், கன்னி மற்றும் துலாம் ஆகிய வீடுகளெல்லாம் கிரகங்கள் சிறப்பு பார்வைகள் பெறுகின்றன. கிரகங்கள் சிறப்பு பார்வை பெறும் பொழுது அந்தந்த இலாக்காக்களில் கூடுதலாக பலன்களை பெறவிருக்கிறீர்கள் என்றால் மிகையாகாது. எனவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல பணப்புழக்கமும் குடும்பத்தின் குழந்தைகள் வழியாகவும் பூர்வ புண்ணிய விசேஷங்களாலும் அதிர்ஷ்டங்களும், உயர்கல்வி, உயர் பதவி, இடமாற்றங்கள் எல்லாம் குடும்பத்தின் சுப விசேஷங்கள், பாகவஸ்தி பிரச்சனைகள், பூர்வீக சொத்து வழியாக அநேக லாபங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கப்பெற்று புதிய முதலீடுகளுக்கும் வழிவகுக்கும். இந்த ஆண்டு மிக சிறப்பான பணப்புழக்க லாபங்கள் அதிகரிக்கும் ஆண்டாக இருக்கிறது. நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபட உகந்த தருணம். குலதெய்வ வழிபாடு, உக்கிர தெய்வம், காவல் தெய்வம், சாஸ்தா, ஐயனார், ஐயப்பன் போன்ற தெய்வங்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்தும், சனீஸ்வர கிரகத்திற்கு பிரீத்தி செய்தும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உடை, குடை, உண்ண உணவு போன்றவை வாங்கி கொடுத்தும், அவ்வப்போது கிரக தோஷங்களால் ஏற்படும் தடை தாமதங்களை விலக்கியும், குரு பகவான் உங்களுக்கு தரவிருக்கிற நல்ல பலன்களை எல்லாம் சிறப்புறும் வண்ணம் கிடைக்கப்பெறும் வண்ணமும் குரு பகவானை வேண்டியும், நவகிரக மண்டலத்தில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் ஆர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகங்கள் செய்தும், சந்தனக்காப்பு, உணவு, அன்னதானங்கள் என்றெல்லாம் செய்தும், வஸ்திரதானம் போன்றவையெல்லாம் செய்தும் சிறப்புறலாம். நன்றி, வணக்கம்.